லக்கணத்தை சுபகரம் பார்க்கறது, குரு பார்க்கறது, புதன் பார்க்கறது. ஒரு லக்கணத்தை குரு பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பந்தம் பப்ளிக்கில் எல்லாமே அவரை ரொம்ப மரியாதையோட அவரை பார்ப்பாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, அடிக்கொருக்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணாதிபதிக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஒரு லக்கணத்தை சுபகிரகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அவருக்கு கூடும். சுபகிரகம் பார்க்கலன்னு வச்சுங்க, மதிப்பு மரியாதை கிடையாது. இவர் ஏங்கி தவிப்பார். சொந்த பந்த வீட்டுக்கு போக முடியல, ஒரு வசதியான வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது நம்மளால் போக முடியலையே, ஒன்றும் பொருளாதார நெருக்கடியாக இருக்கும், இல்லை பிரச்சனை சிக்கலாக இருக்கும், அந்த நேரம் போக முடியாத சூழ்நிலை கொண்டு கொடுத்துரும். லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்கல, பாவ கிரகம் பார்க்குது அப்படின்னா இதுதான் அவனுடைய சூழ்நிலை. ஆனால் அதனாலே வேதனை அடைவார், துடிப்பார். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நல்ல 4 பேர் கூட பழக முடியல, நமக்கு நல்ல பேர் இல்லையே அப்படிங்கிற ஒரு துடிப்பு வரும். லக்கணத்தை சுபகிரகம் பார்க்கலின்னு அர்த்தம். அப்போ பாவகிரகம் பார்க்குது. அந்த அப்படியே அவர் மீண்டும் அங்கே அதில் போய் அவங்க ஃபங்க்ஷன் நல்ல இடத்துக்கு போனால் அங்கே போய் மன வருத்தம் பிரச்சனையாக தான் வீடு திரும்பி வருவார். ஏன்னா பாவகிரகம் லக்கணத்தை பார்க்குது. சுபகிரகம் பார்த்தா அவர் வாழ்க்கையில் செய்ப்பார். பாவகிரகம் பார்க்கக்கூடாது லக்கணத்தை, லக்கணாதிபதியை கெடுத்து போடும். புரியுதா? ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், சந்திரனை சுபகிரகம் பார்க்குது. சந்திரனோட வந்து என்ன சொல்கிறது, சுக்கிரன், புதன், குரு, சூரியன். அதாவது இந்த லக்கணத்துக்கு ராசி எடுத்துக்கு பாருங்கள். ராசி சந்திரன் நின்ன இடம் தான் ராசி. அந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை ஆசையை நோக்கி தான் போக வைக்கும். சந்திரன் என்ன மனோகாரகன், சந்திரன் மனோகாரகன். அப்போ பாருங்கள், ஒரு மனிதன் வந்து நிறைய ஆசை வச்சுருப்பார். இதில் ஆசை, அதில் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, அந்த மாதிரி கார் ஆசை, வண்டி வாகனம் ஆசை நிறைய வச்சுருப்பார். ஒரு சந்திரனோட சுக்கிரன் தான் ஏசி சொகுசு வண்டி வாகனத்து மேலே ஆசையாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சந்திரனோட செவ்வாய் சேர்னா மொபைல், இன்டர்நெட், தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்டவையிலே அவருக்கு ஆசை அதிகமாக இருக்கும். இதுதான் சந்திரனா மனோகாரகன். அந்த மனசை வந்து ஒரு வழி பயங்கரமான என்ன சொல்லுது, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை அடையலாமா, அதை வாங்கலாமா, அதை பண்ணலாமா. ஆனால் லக்கணத்தை எந்த சுபகிரகமும் பார்க்கல. பைத்தியம் பிடிக்காத குறை தான் அவருக்கு. பைத்தியம் பிடிச்சிடும். அந்த மாதிரி தான் வந்து அந்த சுபகிரகம் என்ன பாவகிரகம் என்ன பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலன். ஒரு சாதகருக்கு லக்கணத்தை சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா, அவர் என்னுடைய மூமெண்ட் என்ன, ராசி கூட சுபகிரகம் சேர்ந்துருக்குதா, மனோகாரகன் எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் மூவ்மெண்ட் பண்ணுவார். அவருடைய கொள்கையில் அது மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆவாங்க, அது லக்கணத்தை சுபகிரகம் பார்க்கும். அப்போ ராசியை சுபகிரகம் பார்க்குது அப்படின்னாலும் சொல்கிற வாக்கு, அவர் தேடி போகிறது எல்லாமே அவர் வெற்றி அடைவார். இதுதான் ராசிக்கும் லக்கணத்துக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடாது. 9ஆம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தாலும் தகப்ப சார்ந்த உறவு சம்மந்தப்படுது. இவருக்கு பூர்வக்குடி நல்லா இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 5ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு சாதகருக்கு வரும். அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நீங்கள் சாதகம் பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ இந்த இவ்வளோ சாதகத்தை பற்றி எப்படி பேசுகிறோம் பாருங்களேன். அப்போ ஒரு மனிதன் சாதகம் படித்து சாதகம் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னா 3 தலைமுறைக்கு அவர் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணுங்க. ஒரு தலைமுறையில் அவர் படித்து சாதகம் சொல்லலாம், பலனெல்லாம் சொல்லலாம், முடிக்க முடியாது சொல்கிறேன். சாதகத்தை படிச்சுலாம் முடிக்க முடியாது. 7 தலைமுறைக்கு வருங்கிறான். மொத்தத்தில் வந்து 3 தலைமுறையாவது தாண்டணும். இப்போ நான் இந்த தலைமுறையில் படித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா அடுத்து படித்து சொல்லணும், அதுக்கு அடுத்து படித்து சொல்லணும். இதுதாங்க 3ஆம் பிறப்பு. முயற்சி சாதனம் சொல்கிறது. ஒரு மொபைல், இன்டர்நெட், தகவல் தொடர்பு சொல்கிற மாதிரி சாதகத்தை வந்து ஒரு தலைமுறையிலே படித்து நம்ம பூராமே சொல்லலாம். ஒரு தலைமுறையிலே நமக்கு தெரியாது. இது தொடரும். 3 தலைமுறைக்கு அந்த சாதகம் படிக்கிறது தொடரும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.